அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட். சும்மா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கதை படிக்கலான்னு தோணுச்சு. ஏதோ ஹாரர் ஸ்டோரி படிக்கலான்னு தோணுச்சு. தீராத்தி இந்த கதையோட பேர். அமருங்கிற ஒரு கேரக்டர் சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட். ஒரு அடர்ந்த அமைதியான காடு. இந்த காட்டோட அமைதியை கலைக்கிற விதமாக ஒரு காரடி சத்தம் கேட்குது. அமர் இந்த காட்டுக்குள்ளே அமைதியாக நடந்து போயிட்டு இருந்தார். தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஊர் இருந்துச்சு. அது எல்லாமே திருவிளக்குகள். அந்த திருவிளக்குகள் ஒன்றும் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை நோக்கி போகலான்னு போனார் இவர். உடனே இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இந்த விளக்கை நோக்கியே போகலாங்கிறக்காக அவர் காடி வைக்கும்போது அந்த அமைதியான காட்டில் இன்னொரு காடி சத்தமும் கேட்குது. அமருக்கு அப்போ தான் பயம் ஆரம்பிக்குது. உயிர் பயம் இல்லை, ஒரு மாதிரி வேட்டையாடப்படுவோங்கிற பயம். இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள இருந்த கட்டுக்கதைகளை கேட்டு கேட்டு வாழ்ந்த ஒரு பையனுக்கு இந்த காட்டை வேட்டையாடணும்னு தோணாது, இரையாயிருவோம்னுங்கிற ஒரு பயம்தான் இருக்கும். அந்த காட்டு எப்படின்னா ஒரு நிலா வெளிச்சம் கூட வர முடியாது. இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் கை கோர்த்த மாதிரி, இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் பின்னின மாதிரி, இந்த மரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு போர்வை போத்தின மாதிரி இருக்கும்போது இந்த சத்தம் கேட்குது. நிலவனுங்கிற ஒரு ஆள் ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை பார்க்குறாங்கிறதுக்காக எதிர் திசையில் வந்துருக்கார். இந்த காட்டோட பாதை குறுக்கும் நெடுக்குமாக இருக்கும். அவர் ஒரு திசையில் வந்தால் இடது பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அந்த திசையை தொடர்ந்தே வந்தோம்னா வலது பக்கத்தில் அந்த வளைவுகள் ஒடியும். வலது பக்கத்தில் கேட்ட அந்த ஒரு ஒளி மெதுவாக இடது பக்கம் கேட்க ஆரம்பிக்கும். நம்மளை தொடர ஆரம்பிக்கும். எதிர் திசையிலேருந்து ஒரு ஒளி வந்தால் அதை எதிர்கொள்ளணும்னு தோணும். பின்புறத்துலேருந்து ஒரு ஒளி வந்தால் பயப்படாமல் நகரணும்னு தோணும். ஆனால் இடது பக்கம் கேட்ட ஒளி திரும்பவும் வலது பக்கம் கேட்ட ஒளி திரும்ப இடது பக்கம் கேட்டு நம்ம சூழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த இருளும் சரி, அந்த காத்தும் சரி, அந்த அமைதியும் சரி, அந்த ஒளியும் சரி, நம்ம கிட்ட நெருங்க உயிர் பயம் ஜாஸ்தி ஆகும். அமர் காத்திருக்கிறாரு அது என்ன சத்தம்னு பார்க்குறக்காக. திடீர்னு சத்தம் பின்னாடி கேட்க ஆரம்பிக்குது. வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க பகலில் போய்க்கலாம், இந்த ராத்திரி இந்த காடை தண்டுறது நல்லதில்லைன்னு. மெதுவாக வேற திசையை நோக்கி போகும்போது இந்த சத்தம் ரொம்ப கெட்டு கேட்க ஆரம்பிக்குது. சத்தம் உடனே ஒரு மூச்சு காற்று அவன் கழுத்தில் அடிக்குது. ஒரு நொடி மெதுவாக பயத்தோட திரும்பி பார்க்கும்போது ஒரு கோர முகம் கொண்ட ஏதோ ஒரு உருவம் தன்னை நோக்கி ஓடி வருது. ஐயோ அம்மானு அமர் கதறிட்டு ஓடுறாரு. ஓடும்போது கீழே தடுக்கி விட்டுட்டு திரும்ப பார்க்கும்போது அந்த உருவத்தை காணும். வேறு யாரும் இங்கே இல்லை, நம்ம மட்டும்தான் ஒரு சாதாரண பயம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும் போது திரும்பி பார்த்தா நம்மளை கை வச்சு கூட தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தூரத்துலேருந்து ஒரு பயங்கரமான உருவம் தலையை விரிச்சு போட்டு அப்படின்னு கத்திட்டு அவர் நோக்கி ஓடி வருது. ஓடி வந்த உருவம் அமரை தொட்டு தூக்குது. அமரனால் பேசவும் முடியல, தன்னால் நகரவும் முடியல, கத்தவும் முடியல. ஆனால் கதறாரு. அந்த பேய் கீழே விடுது. கீழே தொப்புன்னு விழுந்த உடனே எந்திரிச்சு கழுத்து காலுங்க ஏதாவது ரத்தம் வருதா, ஏதாச்சும் தடவை பார்க்குறான். மூக்கு வாயின்னு மூச்சு விடுற இடைவேளை கூட இல்லாமல் திரும்ப மூச்சு வாங்கிட்டு தான். யாரும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இந்த மனப்பிராதி நினச்சி இங்கேருந்து போல நகரும்போது ஒரு 3 மரம் தள்ளி ஒரு உருவமோடைய பாட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், எதுவும் செஞ்சிடாத, ஐயோ இன்றதுக்கு தப்பு தான், மன்னிச்சிரு, என்ன எதுவும் கொடுறாத அப்படின்னு கதறிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் தலையில் ஏதோ ஒரு விஷயம் தொடுற மாதிரியோ ஏதோ ஊறுற மாதிரி கவனிக்கிறான். இது ஒரு பாம்பாக இருக்குமோ, இல்லை இந்த உருவம் ஏதோ ஒன்று பண்ணிருச்சோன்னு தலையை உழுறான். அவன் தலையை உலுக்கி பார்த்ததையும் அந்த உருவம் காணுங்க. இவ்வளோ நேரம் நல்லா இருந்த அமருக்கு அந்த தலையை உலுக்கி பார்த்ததையும் பேய் மாதிரி இது தெரியுது. அப்போ இதுதான் சான்ஸ் நட்டு ஓடுறான். கதறிட்டு இல்லாத பொல்லாத சாமியெல்லாம் கும்பிட்டு ஓடுறான். திடீர்னு அவனுடைய ஒன்று குதிக்குது. அவன்கிட்டயே பார்த்து ஏற்கனவே இருளாக்குற இடம் ஏதோ ஒரு உருவங்குன்னு மட்டும் புரியுது. அவனால் அங்கிருந்து தப்பிக்கவும் முடியல. அது என்ன
அது எந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியல. மெதுவாக கண்ணு தெரியாதவங்க மாதிரி இருட்டான இடத்துல 2 கையும் 2 பக்கம் நீட்டி அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி அந்த திசையில் இருக்குதோ வேறு திசையில் ஓடிடலாங்கிறக்காக ஒரு 2 கையும் நீட்டி காற்றுல தேடுறான். இது ஒரு விஷயம் கை தட்டப்படுது. காற்றுல ஒரு பொருள் நல்லா கொலன்னு வலுவலுன்னு அழுகிய நிலையில் கொஞ்சோண்டு இது ஒரு ஈரத்தன்மையோட அந்த பொருள் இருக்குது. என்னங்கிறது கொஞ்சோண்டு வெளிச்சம் கிடைக்கும்போது அங்கே தள்ளி நின்று பார்த்தா ஒரு வெட்டப்பட்ட கை அழுகிய நிலையில் ஒரு பழைய வாட்ச் அந்த கையில் கட்டியிருக்குது. இதை பார்த்து அரண்டு கீழே போட்டு அப்படியே பறந்தடிச்சிட்டு ஓடுறான் அமர். அமர் ஓட ஓட தன் மேலே இது ஒரு ஏற மாதிரி இருக்கு. ஓட ஓட தன்னோட உடம்பை கனமாகிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அவன் தோளில் ஒரு பேய் இருக்கு. வாழ்க்கை முடிஞ்சது, இதுக்கு மேலே எதுவும் வாய்ப்பு இல்லை, நம்ம யாரையும் பார்க்க முடியாது, இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் என்ன விட்டுருன்னு கதறலாங்கிறக்காக திரும்பி பார்க்கும்போது முகத்தில் யாரோ தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணியை தெளிச்சுட்டு எந்திரான்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான பேய் என்னை கொலை வருதுமாங்கன்னவன் சொல்லும்போது தான் தெரியுது கனவுன்னு. அம்மா சொல்கிறாங்க, பேயா என்னடா விளாட்றேன், இதுக்கு தான் சொன்னேன் நீ அந்த காட்டு மனைக்கு போகாத அப்படின்னு. காலையில் பைத்தியம் முடித்த மாதிரி நீ வந்துட்டு அப்படியே படுத்துட்ட. இப்போ என்னன்னா கனவு பேய்ங்கிற. போய் தண்ணி இப்படின்னு அவங்க அம்மா அனுப்பிடுறாங்க. அம்மாருக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது கனவு தான் அப்படின்னு நினைக்கிறக்கு அப்பா தப்பிச்சோன்னு ஒரு பெருமூச்சு விட்டு 3 குடத்தை எடுத்துகிட்டு போகிறாரு தண்ணி பிடிக்கிறதுக்காக. அங்கே போய் இந்த லாரிக்காரனுங்கிட்ட வணக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடத்தை வைக்கலான்னு கீழே பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் அவன் கண்ணில் அடிக்குது. ஷார்ப்பாக ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் நிலையாக இல்லாமல் அங்கேருந்து எங்கேயுமே ஆடிட்டு இருக்குது. இந்த வெளிச்சம் ஏதோ ஒரு பொருள்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னென்னு தேடி பார்க்கும்போது அமர் ஒரு விஷயத்தை பார்க்குறான். அங்கேயே மயக்கம் போட்டு விளக்குறான். அங்கே சுத்திகரங்கள் எல்லாரும் அமர தூக்குறக்கு யோசிக்கிறாங்க. இதாகிடுச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு. வண்டிக்காரர் இவர் தான் பொறுப்புங்கிறக்காக திடீர்னு இறங்கி தம்பி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கன்னத்தில் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து ஒரு மூஞ்சில் தெளிக்கிறாங்க. மூஞ்சியை தெளிச்சுவார் அமர் கண் முழிக்கிறான். அந்த அண்ணன் ஒரு மாதிரி கோரமாக சிரிக்கிறாரு. என்னென்னு பார்த்தா அவர் கண்ணத்தை தட்ட கையில் மெதுவாக கீழே டில் பண்ண தெரியுது. அவன் காட்டில் பார்த்தா அதே வாட்ச் அவர் கையில் இருக்கு.